சுயதீனத்துக்கு அழைத்த தேவன். அப்பா பிதாவே என்று அவர் அழைக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமைத்தனத்திலிருந்து பிறந்தவன், ஒருவன் சுயதீனமுள்ளவனுக்கு பிறந்தவன். ஆகார் சாராள் ஆகிய 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகளாக இருக்கிறார்கள். இருவருமே 2 உடன்படிக்கைகள். ஆகார் சீனாய் மலை உண்டான உடன்படிக்கைக்கு ஒப்பாயிருக்கிறார். அதே போல சீனாய் மலையிலிருந்து நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்பட்டது. அது அடிமைத்தனம் எருசலேம் ஆகாரின் சந்ததியாயிருக்கிறது. யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாயிருக்கிறார்கள். சாராளோ சுயதீனம் உள்ளவள். இவள் மேலான எருசலேமுக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவன் அடிமையானவர்களை சுயதீனத்துக்கு மாற்ற ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே தேவனுக்கு அடிமையாயிருப்போம். அப்பொழுது நாம் பாவமற்ற நிலைமையில பாருங்கள். நாம் பல காரியங்களில் அடிமைகளாக இல்லாதபடி தேவனுக்கு அடிமைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சுயதீனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென்.